கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பந்தமாக அங்குள்ள நிருபர்கள் கேள்வி கேட்டபோது அவர் ஆணவமாக பதிலளிக்கிறார். சினிமா துறையை சேர்ந்த போராளிகள் கர்நாடக அரசை கண்டித்து ஒரு அறிக்கையோ இல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு அறிக்கையோ எதையுமே அவர்கள் சொல்லவில்லை. பிசினஸா தமிழர்களா அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய நோக்கமே பிசினஸ் தான். திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரு, தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் குரல் கொடுப்பாரு. ஆனால் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அறிக்கையும் அவர் விடல. அவர் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு, நான் ஒரு ப்ரௌடு கன்னடியன் அப்படின்னு சொல்றதை தான் பெருமைப்படுறேன், தமிழன் சொல்றதை விட கன்னடியன் சொல்றதை தான் நான் பெருமைப்படுறேன், காவிரி பிரச்சனை வந்தா நான் கர்நாடகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பேசினார். ஜூடியா நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரட் வில்சன். நான் இன்றைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பந்தமாக நமது தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்கப்பட்டு சிபிஐ விசாரணை கோரப்பட்டது. இல்லை என்றால் ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக கர்நாடக முதல்வரை அங்குள்ள நிருபர்கள் கேள்வி கேட்டபோது அவர் ஆணவமாக பதிலளிக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர்கள் அவர்களுடைய மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு விவகாரங்களையும் மட்டும் கவனிக்கட்டும், கர்நாடகாவின் உள்நாட்டு நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது உங்க நிர்வாகத்தில் தலையிடுற சம்பந்தமான கோரிக்கை இல்லை. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது 3 தமிழர்கள். 3 தமிழர்களின் உயிர் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உங்கள் ஆட்சியில் நேர்மையானபடி அந்த என்கவுண்டர் நடந்திருந்தால் நீங்கள் எதுக்காக சிபிஐ விசாரணையை தவிர்க்கிறீர்கள்? இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்டதல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். அதனால் தமிழ்நாட்டிலிருந்து கோரிக்கை எழும்புது. அப்போ நீங்கள் உங்களுக்கு நேர்மையானபடி நீங்கள் விசாரணை மேற்கொள்வீர்களானால் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கோ இல்லை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை கமிஷனும் அமைச்சு விசாரணை நடத்தணும். ஆனால் நீங்கள் ஆணவமாக பேசுகிறீர்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சாதாரணமாக இந்த மாதிரி இப்போ ஒரு என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா ஏராளமான போராளிகள் எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு அந்த போராளிகள் எல்லாம் எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னே தெரியல. சினிமா துறையிலிருந்து ஏராளமான போராளிகள் வருவாங்க, உடனே குரல் கொடுப்பாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக என்னென்ன பேச முடியுமோ அவ்வளவும் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அவர்கள் காணாமல் போன அவர்களுடைய மாட்டை தேடி போனதாக பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பத்திலேருந்து சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த போராளிகள், சினிமா துறையை சேர்ந்த போராளிகள் கர்நாடக அரசை கண்டித்து ஒரு அறிக்கையோ இல்லை அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு அறிக்கையோ எதையுமே அவர்கள் சொல்லவில்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிஸ்னஸா தமிழர்களா அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய நோக்கமே பிஸ்னஸ் தான். இன்னைக்கு அந்த போராளிகள் எல்லாம் இங்கே இருந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு அவர்களுடைய சினிமா அந்த மாநிலத்தில் ஓட்ட முடியாது. அப்போ இவர்களுடைய வேஷம் இப்போ கலைஞ்சு போச்சு. இதெல்லாம் மக்களை நேசித்து இவங்க எல்லாம் எந்த போராளித்தனமும் இல்லை இவர்கள்ட்ட. எல்லாம் போலியான போராளிகள். அதே மாதிரி நம்மளுடைய
வி த லீடர் அமைப்பின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரு. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் குரல் கொடுப்பாரு. ஆனால் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அறிக்கையும் அவர் விடலை. இல்லை அவருடைய அமைப்பு சார்ந்தும் எந்த அறிக்கையும் விடலை. ஏன்னா அவர் விட முடியாது. அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் வேலை பார்க்கும்போது அவர் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு. நான் ஒரு ப்ரௌடு கன்னடியன் அப்படின்னு சொல்கிறத தான் பெருமைப்படுறேன். தமிழன் சொல்கிறத விட கன்னடியன் சொல்கிறத தான் நான் பெருமைப்படுறேன். காவிரி பிரச்சனை வந்தால் நான் கர்நாடகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பேசினார். இவரெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத மனிதர்கள். ஏன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்கும்போது கர்நாடகாவுக்கு ஆதரவாகவும், தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் நான் தமிழர்களுக்காக அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல பாஜக கட்சியில் இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ வி த லீடர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஏராளமான உங்களுடைய அமைப்புக்கு மெம்பர்ஸ் சேர்த்து வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயந்தான். இப்போவாவது நீங்கள் இங்கே உண்மையிலே தமிழர்களுக்காக ஒரு போராடுகிற மனுஷனாக இருந்தால், ஒரு நபராக இருந்தால், நீங்கள் இந்த 3 தமிழர்கள் கர்நாடகாவில் சுட்டு கொல்லப்பட்டதற்காக கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். இல்லை ஒரு பேட்டியாவது, ஒரு பத்திரிகை பேட்டியாவது கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் இது சம்பந்தமாக எந்த விதமான அறிக்கையும் விடலை, பேட்டியும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் கொடுக்கவும் மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஏற்கனவே இது சம்பந்தமாக உங்களுக்கு 2000 கோடி ரூபாய்க்கான பிஸ்னஸ் அங்கே நீங்கள் பண்ணுறதா ஒரு புகார் வந்து பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்கும்போது ஒரு தமிழன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுல எல்லாம் ஒன்றும் தப்புன்னு யாரும் சொல்லலை. 2000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஆனால் வாடகை கொடுக்கறது கூட நண்பர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன நீங்கள் திடீர்னு 2000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அதை தான் கேட்டாங்க. அது எல்லாம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ நீங்கள் 3 தமிழர்கள் சுட்டு கொன்னதுக்கு ஏன் அறிக்கை விடலை? ஏன்னா நீங்கள் விட முடியாது. 2000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் அங்கே இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸா இல்லை தமிழர்களா அப்படின்னு பார்த்தா பிஸ்னஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அங்கே வேலை செய்யும்போது இப்படி தான் பேசுனீங்க. நான் கன்னடர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. பொதுவாக அப்படியெல்லாம் வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வேறு மாநிலத்தில் இருந்தெல்லாம் எல்லா ஸ்டேட்லேயும் வேலை பார்ப்பாங்க. அவங்க யாரும் இப்படி பேசுகிறதில்ல. நீங்கள் தேவையில்லாத அந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு நீங்கள் தமிழர்களுக்காக ஒரு குரல் கொடுக்க முன் வரல. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய அமைப்பை நடத்துகிறீங்க. அந்த அமைப்பு மூலமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதற்கு முற்படுறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை நம்பி எப்படி அவங்க எல்லாம் உங்கள் பின்னால் இருக்கிறாங்கன்னு தெரியலை. அவங்க பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்று. அதாவது இந்த கர்நாடக முதல்வரின் ஆணவ பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். அவர் ஒரு மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கு அவர் நியாயமானபடி பதில் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாநிலத்தில் உள்ளவங்க அவங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தலையிடுற மாதிரி பேசுறது நியாயமற்ற செயல். உங்கள்கிட்ட பயம் இல்லைன்னா, உங்கள்கிட்ட நியாயம் இருக்குன்னா நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுங்க. அப்போ தான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இல்லைன்னா இந்த மாதிரி ஆணவ பேச்செல்லாம் நல்ல விஷயம் அல்ல. இந்த ஜூடியா நியூஸ் செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.